சார் வணக்கம். வணக்கம். பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா இருதயத்தில் ஏற்பட்ட பிரச்சனைனால ஆழ்வார்பேட்டையில் ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த சூழலில் இன்னைக்கு காலையில் 94 வயதில் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அந்த காலத்து நடிகைகளில் குறிப்பாக ஒரு ஸ்டைலிஷான நடிகைனா சௌகார் ஜானகி அவர்கள் தான் சொல்லுவாங்க. அவங்கள பற்றி உங்களோட நினைவுகளை எங்களோட சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷான நடிகை சௌகார் ஜானகி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலாக இருப்பாங்க. வெஸ்டர்னான ட்ரெஸ்ஸிங்லாம் அந்த காலத்திலே பண்ணக்கூடியவங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க இங்கிலீஷ் ஸ்கூல் தான் படிச்சிருக்கிறாங்க. அது கூட முழுசாக ஸ்கூல் கூட முடிக்கல. ஆனால் இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க. இங்கிலீஷ் அவங்கள மாதிரி இங்கிலீஷ்லாம் யாராலையுமே பேச முடியாது. ரொம்ப அற்புதமான நடிகை. அவங்களுக்கு இந்த வாய்ப்புங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக கிடச்சிடல. ராஜமுந்திரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அருமையான குடும்பத்தில் பிறந்தவங்க தான் சௌகார் ஜானகி. ராஜமுந்திரின்னும் போது தெலுங்குன்னு நினைப்பாங்க நிறைய பேர். சௌகார் ஜானகி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சௌகார் ஜானகி கன்னடம் பேசக்கூடியவங்க. அவங்க சென்னையில் நம்ம ஆல் இண்டியா ரேடியோ இருக்கு இல்லையா, ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு 13-14 வயசுலேயே தொகுப்பாளராக வேலை பார்த்துருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்களுக்கு கலை ஆர்வம் இருந்திருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஒரு பெரிய நடிகையாக வரணுங்கிற எண்ணங்களில் அவங்களுக்கு ரொம்ப ஆசைகள் இருந்திருக்கு. அந்த கலை ஆர்வத்தினால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கலை ஆர்வத்துக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, கிருஷ்ணகுமாரின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சகோதரி, சொந்த சகோதரி தெலுங்கில் மிகப்பெரிய நடிகை, நல்ல சூப்பர் பேரு புகழோடு நடிச்சிட்டு இருந்த ஒரு நடிகை அந்த காலத்தில். ஸோ அவங்க நடிகை ஆகிட்டாங்கன்னும் போது எப்படியாவது நம்மளும் நடிகை ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு சௌகார் ஜானகி முயற்சி பண்ணுறாங்க. ஆரம்பத்துலேருந்தே முயற்சி பண்ணுறாங்க. அவங்க அது என்ன அப்படின்னா 15 வயசுலேயே சௌகார் ஜானகிக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. 16 வயசுலேயே சௌகார் ஜானகிக்கு ஒரு குழந்தை பிறந்துடுது. ஒரு 3 மாத குழந்தை இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் குடும்ப சூழ்நிலை ரொம்ப வறுமையான சூழ்நிலையாக இருந்ததுனால அவங்க சகோதரி ஒரு நடிகையாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அப்போ தான் அவங்க துளுத்து வராங்க அவங்க சகோதரி. இவங்க பார்த்திங்கன்னா நம்மளும் ஒரு நடிகையாக வரணுங்கிறதுக்காண்டி நிறைய இடங்கள்ல ஆடிஷன் போகிறாங்க. ஏகப்பட்ட ஆடிஷன்ஸ் போகிறாங்க. ஆடிஷன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ கொடுப்பாங்க. அந்த ஃபோட்டோ பின்னாடி அட்ரஸ் எழுதியிருப்பாங்க. அது இல்லாமல் நேராக போய் இயக்குனரை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நடித்து காமிக்க சொல்லுவாங்க. இவங்க பார்த்திங்கன்னா நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க, நல்லா பார்த்திங்கன்னா பாடுவாங்க, நல்லாவும் நடிப்பாங்க. அதனால் இதெல்லாம் அவங்க நடித்து காமிச்சு நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன வேதனைனா குழந்தையோடையே தான் எல்லா இடமும் சுற்றிட்டு இருக்காங்க. குழந்தையை தூக்கிட்டு பஸ்ஸில் ஏறுறது, ஒரு இடத்துக்கு போய் ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு போகிறது, அங்கே அவங்க நடித்து காட்ட சொன்னால் நடித்து காட்டுறது, வாய்ப்பு கேட்குறது, அப்படி இன்னொரு இடத்துக்கு போகிறது, இப்படி குழந்தையோட தான் வாய்ப்பு தேடிட்டே இருந்திருக்காங்க. அந்த வாய்ப்பு அவங்களுக்கு சாதாரணமாக கிடச்சிடல. தெலுங்கு படத்துலேயும் வாய்ப்பு கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு அமைஞ்சுது. அந்த வாய்ப்பு உண்மையாலுமே ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. சௌகார் ஜானகிக்கு அது முதல் வாய்ப்பு, கதாநாயகி வாய்ப்பாக கிடச்சிருந்தது. அந்த படத்தில் சௌகார் ஜானகியோட ஜோடி போட்டு நடித்த கதாநாயகர் யார் அப்படின்னா என்.டி. ராமாராவ். என்.டி. ராமாராவுக்கும் அதுதான் பார்த்திங்கன்னா முதல் படம் கதாநாயகனாக நடிக்கிறாரு. அந்த படம் ஷூட்டிங் நடந்து அந்த படம் ரிலீஸ் ஆனோன்னு பார்த்திங்கன்னா பயங்கரமான ஹிட்டு. ஆந்திராவில் சூப்பர் படம், சூப்பராக இருக்கும். நான் பார்த்ததில்லை, பட் அந்த நேரத்தில் அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருந்திருக்கு. அந்த படத்தினுடைய பேர் சௌகார். சௌகார்ங்கிற அந்த பேரோட தான் பார்த்திங்கன்னா இவங்க ஜானகிங்கிற பேரோட சௌகாருங்கிற பேரையும் சேர்த்துக்கிட்டாங்க. சௌகார் ஜானகி அப்படின்னு அந்த முதல் படத்துலேருந்தே சௌகார் ஜானகிங்கிற பேர் இவங்களுக்கு வந்துருச்சு. நிறைய படங்கள் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தாங்க தெலுங்கில். அந்த நேரத்தில் தமிழில் மாடர்ன் தேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா வளையாபதினு ஒரு படம் தயாரிக்கிறாங்க. அந்த படத்துலையும் சௌகார் ஜானகிக்கு வாய்ப்பு கிடைக்குது. தமிழ் படத்துக்கும் நடிக்க வராங்க. இங்கே குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சௌகார் ஜானகி பார்த்திங்கன்னா 5 மொழிகளில் நடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி 5 மொழிகளில் நடிச்சிருக்காங்க. 400 படங்களில் சௌகார் ஜானகி நடிச்சிருக்கிறாங்க. மேடை நாடகங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 3000 மேடை நாடகங்களில் சௌகார் ஜானகி நடிச்சிருக்கிறாங்க. ஸோ சௌகார் ஜானகி இந்த கலை ஆர்வத்தில் 70 வருஷமாக நடிகையாக இருக்காங்க. 15 வயசுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ 94 வயசில் மரணம் அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக பார்த்திங்கன்னா அவங்க இந்த கலைத்துறையில் இருக்காங்க. 7 தலைமுறையாக நடிச்சிட்ருக்காங்க. அவங்க கடைசியாக நடித்த படம் 2020 சந்தானம் நடித்து வந்த பிஸ்கோத்துங்கிற படம். அது வரைக்கும் சௌகார் ஜானகி நடிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பாருங்களேன், இன்றைக்கி 94 வயசுனா ஒரு 88 வயசு வரைக்கும் நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு உடல் சோர்வு, வழக்கமாக ஷூட்டிங் போக முடியாத ஒரு சூழல்லாம் இருந்ததுனால அதுக்கப்புறம் படம் நடிக்கிறத சௌகார் ஜானகி தவிர்த்துட்டாங்க. சௌகார் ஜானகியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல வெசட்டைல் ஆர்டிஸ்ட். அதாவது சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கிளாமராக நடிப்பாங்க. அந்த கிளாமர் அவங்களுக்கு கை கொடுக்கும். இப்போ சரோஜா தேவிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னடத்து பைங்கிலி அப்படின்னு சொல்லுவாங்க.
அவங்க அவங்க நிறைய டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்ஸியாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆனால் சவுகார் ஜானகி எடுத்துக்கிட்ட கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கேரக்டர்ஸ் வந்து ஒரு கதாநாயகியாக நடிப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி கதாபாத்திரத்தில் நடிப்பாங்க, ஒரு அக்கா கதாபாத்திரத்தில் நடிப்பாங்க, பிற்காலத்தில் வந்து அம்மாவாக நடிச்சிருக்காங்க, பாட்டியாக நடிச்சிருக்காங்க. பலவிதமான பரிமாணங்களில் பலவிதமான கதாபாத்திரங்களில் வந்து சவுகார் ஜானகி வந்து நடிச்சிருக்கிறாங்க. கிளாமராக நடித்ததே இல்லை அப்படின்னா ஒரு படத்தில் வந்து அப்படி கிளாமராக நடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து சவுகார் ஜானகிக்கு வந்தது. அந்த படத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதிய பறவை. புதிய பறவை படத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன், சரோஜா தேவி 2 பேரும் வந்து பேரா நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் வந்து ஒரு வில்லி கதாபாத்திரம் மாதிரி ஒரு கதாபாத்திரம் வந்து சவுகார் ஜானகிக்கு வந்தது. அந்த அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு சேலஞ்சிங்கான கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க கேட்டப்ப சவுகார் ஜானகி வந்து அந்த டைரக்டர்கிட்ட கேட்டிருக்காங்க, சார் இது கிளாமராக எதுவும் நடிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஒரு வில்லி பேட்டர்னில் நடிப்பீங்க, சேலை கட்டிட்டு தான் நடிப்பீங்க, ஆனால் ஒரே ஒரு பார் டான்ஸ் ஒன்று இருக்குது. அந்த பார் டான்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு கிளாமரான ஒரு ட்ரெஸ் போட வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த கிளாமரான ட்ரெஸ் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பாட்டு வரும் பாருங்கள் அந்த படத்தில் புதிய பறவையில், பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ அப்படின்னு ஒரு சாங் வரும். சூப்பர் சாங், பயங்கர எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த சாங்கு. அந்த பாட்டில் வந்து சவுகார் ஜானகி தான் நடிச்சிருப்பாங்க. சவுகார் ஜானகி அந்த பாட்டில் நடிக்கிறதுக்கு கிளாமரான ஒரு ட்ரெஸ் தான் டேரக்டர் கொடுத்துருக்காரு. ஆனால் டேரக்டர்கிட்ட சவுகார் ஜானகி வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் நடிச்சிட்டு வர கதாபாத்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பப்பாங்கான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வரேன், இது வில்லி கதாபாத்திரம், அது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த சாங் வந்து ஒரு பாரில் பாடுற டான்ஸாக இருக்குது, அதில் வந்து ஒரு கிளாமர் காஸ்டியூம் போட்டு நான் நடிச்சேன்னா என்னுடைய ஆடியன்ஸ்லாம் என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கும் அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேரக்டர் என்ன செஞ்சிருக்காரு, சரி ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாரியே கொடுத்துருக்காரு. ஒரு பிளாக் சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஒரு பார்ட்டி வேர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பிளாக் சாரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை போட்டுக்கிட்டு சவுகார் ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை பாடுவாங்க. அந்த பாட்டு இன்னைக்கு இல்லை என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு சாங்காக இருக்கும். எக்ஸலண்ட்டான சாங். சவுகார் ஜானகி அப்படின்னா அந்த பாட்டு வந்து அது கடந்தே போக முடியாத ஒரு பாட்டு. சவுகார் ஜானகியோட லைஃப்பில் முக்கியமான படமாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய பறவை இருந்திருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாலையிட்ட மங்கை அப்படின்னு ஒரு படம், அந்த படமும் பார்த்தீங்கன்னா சவுகார் ஜானகிக்கு மிகப்பெரிய பேரை ஏற்படுத்தி கொடுத்து, மாலை நேரத்து மயக்கத்திலே கனவு கண்டேனடி தோழின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த பாட்டிலையும் வந்து சவுகார் ஜானகி வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சவுகார் ஜானகி வந்து நல்ல பிரமாதமாக நடிப்பாங்க, பிரமாதமாக எக்ஸ்ட்ரானரியாக நடிப்பாங்க. அதுக்கு உதாரணமாக ஒரு படம் சொல்லணும் அப்படின்னா நம்ம உயர்ந்த மனிதன் ஒரு படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார். சிவாஜி கணேசனோட முதல் மனைவிக்கு வந்து வாரிசாக வந்து சிவகுமார் வந்து அந்த வீட்டில் வேலைக்காரன் மாதிரி வருவார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் 2வது மனைவியாக சவுகார் ஜானகியை திருமணம் பண்ணியிருப்பார். சவுகார் ஜானகிக்கு சிவகுமார் தான் வந்து நம்மளுடைய புருஷனுடைய பையன் வாரிசு அப்படின்னு தெரியும் போது அப்புறமா அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சவுகார் ஜானகியோட ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உண்மையாலுமே உயர்ந்த மனிதன் படத்தில் அவங்களுடைய நடிப்பு அவ்வளோ வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இன்னொரு படம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இருக்கோடுகள்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த இருக்கோடுங்கிற படத்துலையுமே பார்த்தீங்கன்னா சவுகார் ஜானகி அம்மாவோட நடிப்பு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ரொம்ப வந்து நல்ல ஒரு பண்பட்ட நடிப்பை வந்து சவுகார் ஜானகி அம்மா கொடுப்பாங்க. ஒரு நல்ல நடிகை. நிறைய படங்கள் சவுகார் ஜானகி அம்மாவோட படங்கள் வந்து இப்போ சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது 300-400 படங்கள் நடிச்சிருக்காங்கன்னா அப்போ எத்தனை விதமான படங்கள் நடிச்சிருப்பாங்கன்னு பாருங்களேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாலும் பழம்னு ஒரு படம், பார்த்தாலே பசி தீரும்னு ஒரு படம், நிறைய படங்கள் வந்து எதிர்நீச்சல், இப்படி எல்லா படங்களுமே சவுகார் ஜானகி அம்மா நடித்த படங்கள் எல்லாமே பேசப்பட்ட படங்கள், நல்ல படங்கள். குறிப்பாக பாலச்சந்தர் வந்து பார்த்திங்கன்னா சவுகார் ஜானகி அம்மாவை தொடர்ந்து அவரோட படங்களில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஒரு நல்ல நடிகை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா 2-3 நாளாக ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. உடல் பின்னடைவு தான், அதாவது வயது மூப்பு, அது ஒன்றுமே பண்ண முடியாது. மரணங்கிறது எல்லாருக்கும் அது எழுதப்பட்டது. இப்போ 94 வயசு, நல்லா வாழ்ந்திருக்காங்க. என்னைய கேட்டிங்கன்னா இது ஒரு கல்யாண சாப்பிட்டு தான் நான் சொல்லுவேன். அதான் 7 தலைமுறை வந்து பார்த்துட்டாங்க. அது மாதிரி நான் சினிமாலே 7 தலைமுறை பார்த்துட்டாங்க. 70 வருஷமாக சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு நல்ல மரணம் தான். ஒரு வாழ்ந்து எல்லாம் முழுமையாக வாழ்ந்த ஒரு மனுஷி, நல்ல தங்கமான ஒரு பேரெடுத்த ஒரு நடிகை. இன்றைக்கி வந்து ஆழ்வார்பேட்டில் இருக்கிற காவேரி ஹாஸ்பிட்டலில் மதியம் சுமார் 2 மணிக்கு இறந்து போயிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க உடல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. பல பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள் வந்து சவுகார் ஜானகிக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட பார்த்திங்கன்னா அவருடைய இரங்கலை வந்து சவுகார் ஜானகி அம்மாவுக்கு வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஒரு சினிமா துறைக்கு சவுகார் ஜானகி அம்மா வந்து ஒரு பெரிய இழப்பு. குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்களோட தில்லுமுள்ளு அப்படிங்கிற ஒரு படம் நடித்தாங்க. இன்றைய ஜென்ரேஷன் 90s கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படம் கண்டிப்பாக மறக்க முடியாது. அப்படி ஒரு நல்ல படம் தான் இல்லையா? அந்த படத்துல த்ரோ அவுட் வருவாங்க இல்லையா? தில்லுமுள்ளு வந்து பார்த்தீங்கன்னா சவுகார் ஜானகி நடித்த படத்தில் ரொம்ப வித்தியாசமான படம். அதாவது
நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கேரக்டர்ஸில் நடிச்சிட்டு இருந்தாங்க சௌகார் ஜானகி. ஆனால் தில்லுமுல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு ஹியூமரான ஒரு கேரக்டர். ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. ஒரு காமெடி நடிகன், ஒரு காமெடி நடிகை கூட அந்த டைமிங் கூட அந்த 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 கேரக்டர் பண்ண முடியாது. அப்படி எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹிந்தி படம், கோல்மால்னு ஒரு ஹிந்தி படம். அதை தான் பாலச்சந்தர் சார் வாங்கி வந்து இங்கே ரீமேக் பண்ணார். கவிதாலயா தான் அதை தயாரித்தாங்க. ஸோ அந்த படம் வந்து அந்த கோல்மால் படத்தில் இந்த சௌகார் ஜானகி கேரக்டரில் ஒரு ஹிந்தி நடிகை நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து சௌகார் ஜானகி அம்மா கொடுத்த பர்ஃபார்மன்ஸில் 10% கூட கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து பிரமாதமாக வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த சௌகார் ஜானகி அம்மா அந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அவங்க வர காட்சிகள்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு பிரமாதமாக, அவ்வளோ எக்ஸலண்ட்டாக வந்து காமெடி பண்ணியிருப்பாங்க. ஹியூமராக நடிச்சிருப்பாங்க. ஒரு நல்ல அழுத்தமாக நடிக்கிற ஒரு நடிகை அவங்களால வந்து ஹியூமரும் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு உதாரணமாக தில்லுமுல்லை நம்ம சொல்லலாம். உண்மையாலுமே சௌகார் ஜானகி அம்மாவோட கேரியரில் தில்லுமுல்லு ஒரு பெஸ்ட். சௌகார் ஜானகி அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அவங்கள பற்றி சுவாரஸ்யமான வேறு ஏதாவது தகவல் இருந்தால் அதையும் சேர்த்து சொல்லுங்கள். சுவாரஸ்யமான தகவல் அப்படின்னா சௌகார் ஜானகி அம்மா வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து சூப்பராக பேசுவாங்க. அவங்க வந்து ஸ்கூல் கூட முடிக்கல, ஆனால் வந்து இங்கிலீஷ் வந்து எக்ஸலண்ட்டாக பேசுவாங்க. நுனி நாக்கில் வந்து ஆங்கிலம் பேசுவாங்க. அன்றைக்கி பல பேர் வந்து சௌகார் ஜானகி அம்மா பக்கத்து போகிறதுக்கே பயப்படுவாங்க. காரணம் என்னென்னா அவங்க அதிகமாக வந்து ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிச்சிடுவாங்க திடீர்னு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமாண்ட் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட், நல்ல ஒரு கமாண்டு. அது துறையில் மட்டும் கிடையாது, அவங்க பொது இடங்களில் வரும்போது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டிக்னிஃபைடாக ரொம்ப அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுவாங்க சௌகார் ஜானகி அம்மா. சௌகார் ஜானகி அம்மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப பிரமாதமாக சமைப்பாங்க, அருமையாக சமைப்பாங்க. அவங்க சமையல் வந்து சாப்பிட்டவங்களாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து எக்ஸலண்ட்டாக சமைப்பாங்க. அவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா கால் பண்ணுவாங்க. அதாவது ஒய்ஜி மகேந்திரன், எஸ்வி சேகர், சிவகுமார், ஜெய்சங்கர், இப்படி பல பேர் அவங்களோட சேர்ந்து நடிகர்களுக்கெல்லாம் கால் பண்ணி இன்றைக்கி மத்தியானம் என்னுடைய வீட்டுக்கு லஞ்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. முத நாளே கூப்பிடுவாங்க. அப்படி லஞ்சுக்கு போனால் சௌகார் ஜானகி அம்மாவோட வீட்டில் விருந்து அப்படின்னா அந்த விருந்து வந்து பார்த்திங்கன்னா தடபுடலாக இருக்கும். எல்லா விதமான வெரைட்டிஸுமே சௌகார் ஜானகி அம்மா ஒத்த ஆளாக நின்று தனியாக அவங்களே சமையக்கட்டிலேருந்து சமைச்சு வந்து வர கெஸ்ட்டுக்கு வந்து பரிமாறுவாங்க. ஸோ இந்த அதை சமைக்கிறதுல ஒரு பெரிய ஆர்வம் இருந்ததுனால பிற்காலத்தில் வந்து சௌகார் ஜானகி அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் நடத்தினாங்க. அதாவது ஒருத்தரோட பார்ட்னர்ஷிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் நடத்துனாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் வந்து சௌகார் ஜானகியோட அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுன்னு பல பேருக்கு தெரியாது. சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு கார் எடுத்துகிட்டு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அவங்களே சமைப்பாங்க. அவங்களே வந்து எல்லா டிஷ்ஷஸும் சமைச்சு அந்த டிஷ்ஷஸை எடுத்துகிட்டு போய் அவங்களே வந்து வர கெஸ்ட்டுக்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட வரவங்களுக்கு வந்து பரிமாறி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. சௌகார் ஜானகி அம்மா சமைச்சிருக்காங்க, அவங்களே நேரடியாக பரிமாறுறாங்கன்னும் போது அது ஒரு சர்ப்ரைஸ் தானே. அவங்க சாப்பிட வரவங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்க கூட பேசுகிறது, அவங்களோட உட்காந்து யதார்த்தமாக பேசுகிறது, இதெல்லாமே அப்படின்னா ஒரு நல்ல குட் கேரக்டர்ஸ், நல்ல எல்லாரோடையுமே இனிமையாக பழகக்கூடியவங்க, நல்ல ஒரு ஈஸ்தட்டிக் சென்ஸ். சௌகார் ஜானகி அம்மாவோட இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்களோட வீடு வந்து செனட்டாப் ரோட்டில் இருந்துச்சு. 4 கிரவுண்டில் வந்து ஒரு பங்களா, அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், மேலேயும் கீழேயும் பங்களா. அந்த காலத்து வீடு. அந்த வீடு வந்து ஷூட்டிங் கொடுப்பாங்க சௌகார் ஜானகி அம்மா. உயிருள்ளவரை உஷா அந்த படம் வந்து டி ராஜேந்தரோட படம். அவர் வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு ஷூட்டிங் பண்ணுறாரு. அது அப்போ தான் டி ராஜேந்தர் வந்து பிரபலமாக வந்துட்டுருக்காரு. ஒரு தலை ராகம் அது இதுன்னு வந்துட்டுருக்கு. ரொம்ப பெரிய ஒரு நடிகர்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் அந்த வீட்டில் ஷூட்டிங் நடக்குது. அவங்க வந்து எப்படின்னா ராதா ரவி அந்த படத்தில் வந்து வில்லனாக நடிச்சிருக்கிறார். ராதா ரவி வந்து பார்த்திங்கன்னா உள்ள அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா படியேறி நேராக போய் சௌகார் ஜானகி அம்மாவோட மணிக்கணக்கில் பேசிட்டு அவங்களோட உட்காந்து சாப்பிட்டுட்டு சிரிச்சு பேசிட்டு கீழே வந்திருக்காரு. அப்போ டி ராஜேந்தர் வந்து கேட்டுக்காரு, நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா செருப்பெல்லாம் வெளியில் இருக்கணும், ஒருத்த கூட செருப்பை விட்டு உள்ளே கொண்டு வந்து போடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கையை நீட்டி விட்டு அதட்டினாங்க. நீ வந்து மேலே போய் வந்து பார்த்திங்கன்னா விருந்து சாப்பிட்டு வரையே என்ன அப்படின்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா எம்ஆர் ராதா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் சமகாலத்தில் நடித்த நடிகர்களாக இருந்ததுனால எங்கள் வீட்டுக்கு அவங்க அடிக்கடி விருந்துக்கெலாம் வருவாங்க. நாங்கள் அவங்க வீட்டுக்கு விருந்துக்கெலாம் போவோம். எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க சௌகார் ஜானகி அம்மா. அதனால் வந்து நான் போய் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதாவது வீட்டுக்குள்ளே செருப்பு கூட போட்டுட்டு வரக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க சௌகார் ஜானகி அம்மா. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு போனவங்க சொன்ன தகவல் என்ன அப்படின்னா ரொம்ப கலைநயத்தோடு இருக்குமா. அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளவர் வாஷு பொம்மை, சாமி பொம்மை, அதெல்லாம் வந்து ரொம்ப கலைநயத்தோட ஆன்டிக் விஷயங்களை வந்து லவ் பண்ணி அங்கங்கே வாங்கி வச்சுருப்பாங்க போல். கார்டனிங் வந்து சௌகார் ஜானகி அம்மா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அந்த கார்டனிங்கை பற்றி சொல்லும்போது
பெங்களூரில் தான் ஒரு காலத்தில் போய் சௌகார் ஜானகி அம்மா செட்டில் ஆகிட்டாங்க. இங்கே இருக்கிற வீடை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ளாட்டாக கட்டிட்டாங்க, அந்த செனட்டாப் ரோடு வீடு. அது விற்றுட்டாங்களா என்னன்னு தெரில. பெங்களூரில் போய் ஒரு காலத்தில் செட்டில் ஆகிட்டாங்க. பெங்களூர்லேயும் இதே மாதிரி ஒரு பங்களா வந்து வச்சுட்டு ஒயிட் ஃபீல்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சௌகார் ஜானகி அம்மா இருந்தாங்க. அந்த வீட்டுடைய தோட்டம், அந்த வீட்டினுடைய டெக்கரேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அதை கலைநயத்தோடு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் எஸ்.வி. சேகர், ஒய்ஜி மகேந்திரன் இவங்கெல்லாம் அங்கே நாடகங்கள் போடுவாங்க, தமிழ் நாடகங்கள். ஏன்னா அங்கேயும் இருக்கிற தமிழர்கள் வந்து பார்ப்பாங்கன்னா அடிக்கடி மாதத்துக்கு ஒரு தடவை போய் போடுவாங்க. அப்படி போடும்போது சௌகார் ஜானகி அம்மா வந்து இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நேராக அவங்க வீட்டுக்கு போய், அம்மா இந்த மாதிரி நாடகம் போடுறோம் வாங்க அப்படின்னோடனே யார் கூப்பிட்டாலும் உடனே போய் அந்த நாடகத்தை பார்ப்பாங்களாம். கிட்டத்தட்ட அந்த நாடகம் நடக்கிற சபாக்கும் சௌகார் ஜானகி அம்மா இருக்கிற வீட்டுக்கும் 30 கிலோமீட்டர். ஆனால் செல்ஃப் டிரைவிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நேராக அந்த நாடகத்துக்கு போய் அந்த நாடகத்தை பார்த்து ரசிச்சுட்டு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு தான் வருவாங்க. இன்றைக்கி இருக்கிற யங் ஜென்ரேஷன் நடிகைகள்லாம் இருக்காங்கல்ல, சுஹாசினி, ராதிகா, ரேவதி, இவங்களாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சௌகார் ஜானகி அம்மா வந்து அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு எல்லாரோடையும் பழகிறதுல ரொம்ப தன்மையானவங்க. சௌகார் அம்மா அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே கூப்பிடுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பாக அந்த 80s நடிகைலாம் இருக்காங்கல்ல, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாமல் கொள்ளாமல் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்களாம். சௌகார் அம்மா வீட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு டக்குன்னு போனால் அங்கே வர 10 பேர்னா 10 பேருக்கும் பார்த்தீங்கன்னா நானே சமைக்கிறேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிப்பாங்க போல். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் காய் கட் பண்ணி கொடுக்குறது, ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் எடுத்து கொடுக்குறது, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி எல்லாருக்கும் அவங்களே சமைச்சு அவங்களே வந்து சோறு போடுவாங்களாம். இதில் விருந்தோம்பல் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மாதிரி வந்து நிறையா யூனிக்கான கேரக்டர்ஸ் வந்து சௌகார் ஜானகி அம்மாட்ட இருந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு நடிகை, நல்ல ஒரு 70 வருஷமாக திரைத்துறையில் இருந்தவங்க, நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. மத்திய அரசினுடைய உயரிய விருது பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கிறாங்க. அது இல்லாமல் தமிழ்நாட்டுடைய கலைமாமணி விருது வாங்கியிருக்காங்க. வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் பல விருதுகள் வந்து சௌகார் ஜானகி அம்மா வாங்கியிருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சௌகார் ஜானகி அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சௌகார் ஜானகி அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சௌகார் அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு தமிழ் திரை உலகத்தில் கோலோச்சிய ஒரு நடிகை. ஒரே ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா அவங்களுடைய பேத்தி வைஷ்ணவி, அவங்களும் ஒரு நடிகை. நிறையா படங்களில் அவங்களும் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்படியே சௌகார் ஜானகியோடைய அம்மாவுடைய முகம் வந்து வைஷ்ணவிக்கு இருக்கும். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபேமிலி குடும்பம்னு செட்டில் ஆகிட்டாங்க. ஒரு நல்ல முழு வாழ்க்கை, முழு திருப்தியான வாழ்க்கையை வந்து சௌகார் ஜானகி அம்மா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. திரை உலகத்துக்கு வந்து இது ஒரு பெரிய இழப்பு. என்னைக்காக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு யூனிக்கான ஆர்டிஸ்ட் வந்து எப்பயாவது தான் கிடைப்பாங்க. அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் சௌகார் ஜானகி அம்மா. சௌகார் ஜானகி அம்மா தொடர்பாக பல்வேறு விஷயங்களை சுவாரஸ்யமாக எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.